என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன், நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது. நம்மை எந்த ஊடகமும் பேசாது. நீ முடிவெடுத்துக்கணும். பேச மாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் முதலாளியுடையது. அவர்களுடைய தேவை லாபம். அவர்கள் அதிகாரத்திற்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்க எவருக்கும் கிடையாது. எவருக்கும் கிடையாது. இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம். அதானி இங்க வந்து யாரை சந்தித்தார்? அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள். இங்கே 2000 கோடி ஊழல் என்கிறார்களே. அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது. அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மதுரையில் அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை, ஆயிரக்கணக்கான சமணப்படுகைகளை அந்த சரித்து வீழ்த்துகிறார். அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா? பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலைக்கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது 1900 கோடி 1900 கோடி அரிசி சிந்திருச்சுங்கிறான். இது அறிவார்ந்த ஒரே ஆண்டுக்குள்ள 2022-23 ஓராண்டுக்குள்ள 1900 கோடிக்கு அரிசி சிந்திருச்சுங்கிறான். அதை பேச ஒரு ஊடகம் இல்லை. ஒருத்தர் கிடையாது. இது எப்படிப்பட்டது? சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏற்றி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். சிந்திச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள். அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச, தற்காத்து நிற்க இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்தை சந்திச்சிட்டார். ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாமல் சிங்கியா? இல்லை எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்லை அங்கி லுங்கியா? இல்லை சொங்கியா? இல்லை என்னது? அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த்? உன்னை கேட்டு தான் போன மாடா, வெறுப்பது தானே. உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒன்று கடிக்கணும் மாடா. பேசுறதுக்கு எதில் என்ன போய் சோத்துல நாக்க தேய்ச்சி நக்கிச்சுதா நாயே? எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம்? மறைப்பித்தரான் வெறியாகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்லை, அங்க சங்கி இல்லை. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்னைய திட்டு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இழைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போறவரெல்லாம் ஒரு அடிச்சிமா அவனை பேச்சு விடு. அவன் அவ்வளவுதாங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளடிச்சு கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை.
இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி, நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி, நீ நீட்டின அந்த ஒரு சுருக்கு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்லை தம்பி, பிரபாகரன் படை இது. நீ பார்த்துக்க, நீ சும்மா நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேலே வழக்கு போடு, நீ ஜெயிலில் போடு. இப்போ 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்கே 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்கே 2 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்கே போனால் 20 மணி, அங்கே போனால் 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. இப்போவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க. என்ன நம்மளை வந்து அது அவ்வளோதாங்க அவரு. டே என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட? 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவார, ஒரு 3 வருவார, ஒரு 4 வருவார. நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, இன்னைக்கு 5ன்னு போட்ட. வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 4ன்னு போட்ட. நான் 8.22 ஏறிட்டேன். உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன், வீரமிக்க மகன்னா 6 மணி நேரமா என் வாக்கை நீ எண்ணவே இல்லை. நீ எண்ணி இருந்தா நான் 10-12 விழுக்காடோட போயிருப்பேன். நீ எண்ணல, நானும் விட்டேன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாராவது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய, என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் 10 முறை பாராளுமன்றம், இந்த ஜெனிபர் 20 முறை சட்டமன்றம், எல்லாம் போய் நின்று ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பராரிப்ப மக்கள். நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டினோன்னு தெரியுது உனக்கு. நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனும், எங்க ஐயா துரைமுருகன் மகனும், எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா. நாங்க சாதாரண மக்கள். எங்களுக்கு வாக்களித்திருக்கான் இந்தியாவை யார் ஆள்றதுன்னு. தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம், இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவா? நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன் இருக்கா, அதை 2000 தருவேன்னு சொல்லுவேன். நீ வேணா எழுதி வை, 26 தேர்தல் இது நடக்குதாலே.